அனைவருக்கும் இனிய வணக்கம். இஸ் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்புக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் டேனியல் ராஜசேகரன். போன வகுப்புல நாம் இந்த பிரதி பெயர்ச்சொல்லுடைய வகைகளை நம்ம படித்தோம். கிட்டத்தட்ட மொத்தம் முதலாவது 10 என்று நான் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு ஒன்றை கூட்டி 11 வகைகளை நாம் படித்தோம் இன்ட்ரோடக்ஷன்ல. அதுல கிட்டத்தட்ட நாம் இன்னும் ஒரு 4 பிரதி பெயர்ச்சொற்களுடைய வகைகளை மட்டும்தான் இந்த வகுப்புல படிக்க போறோம். அதை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம்னா பிரதி சொற்கள் என்றால் என்ன, பிரதி பெயர்ச்சொல்லினுடைய வகைகள் எல்லாம் எவை, அந்த வகைகளுடைய விளக்கங்களோடு வார்த்தைகளோடு நாம் படித்து இந்த பாடத்தோடு முடிய போகிறது. மீதி இருக்கிறது 4 பிரதி பெயர் சொற்கள். இந்த வகுப்புல நாம் அந்த 4 பிரதி பெயர் சொற்களையும் படிக்க போறோம். விளக்கத்தோடு, அந்த வாக்கியத்தோடு, அந்த எடுத்துக்காட்டு வார்த்தைகளோடு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்க. அநேகருக்கு பகிர்ந்து பிரயோஜனமாய் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. முழு வகுப்புல இணைத்து பயன்பட விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்களில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்க இணைந்து பயன்பெறலாம். சரி, இப்ப அடுத்து நாம படிக்க போகிறது ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். ரெசிப்ரோக்கல் என்று சொன்னால் என்ன வார்த்தை அப்படின்னா, இது ஒரு நட்பு, ஒரு உறவு சம்பந்தமான வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல். மியூச்சுவலாக, சரியா? ரெசிப்ரோக்கல்னா பரஸ்பர அனுதாபம் உடைய, அண்டர்ஸ்டாண்டிங் உடைய வார்த்தைகள் எல்லாமே இந்த ரெசிப்ரோக்கல்ல நான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 வார்த்தைகள், ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுனுக்கான 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். முதலாவது வார்த்தை ஈச் அதர். ஈச் அதர். இரண்டாவது வார்த்தை ஒன் அனதர். ஈச் அதர். ஈச் அதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈச் அதர்னா ஒருவருக்கு ஒருவர். ஒருவருக்கு ஒருவர். இந்த ஒருவருக்கு ஒருவர்ங்கிற வார்த்தையை நம்ம ரிலேஷன்ஷிப்ல, உறவுகளுக்குள்ளதான் பயன்படுத்துவோம் இல்லையா? அப்போ அதன்படி இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஈச் அதற்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். The 2 sisters loved each other. 2 சகோதரிகள் ஒருவருக்கொருவர் அவர்களை நேசித்தார்கள். சகோதரிகள், சகோதர சிநேகம் என்று சொல்றோம் இல்லையா? அதுதான். அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, மாமன் மச்சான் உறவு முறைகள்ல இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் ஒருவருக்கொருவரை நேசிப்பாங்க இல்லையா? அதுதான் ஈச் அதர். அப்போ ரெண்டாவது இன்னொரு வாக்கியம் நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதிக்கோங்க. When I asked for my money, the brothers looked at each other. இப்போ இந்த முதலாவது சென்டென்ஸுக்கும் 2வது சென்டென்ஸுக்கும் எட்டேலி ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். பாருங்க, 2வது சென்டென்ஸ் என்ன சொல்லுது? When I asked for my money, the brothers looked at each other. இந்த ஈச் அதர்ங்கிற வார்த்தை எப்பவுமே 2 நபரை உடைய, 2 நபரை குறிக்கக்கூடிய வார்த்தையா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 2வது சென்டென்ஸ் என்ன சொல்லுது? நான் எப்போ என்னுடைய பணத்தை கேட்டேனோ அப்போ அந்த 2 சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். அப்போ இந்த வார்த்தை சரியா நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த ஈச் அதர், ஒருவருக்கொருவர் என்கிற வார்த்தை ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுனில் நாம் பயன்படுத்துகிறோம். சரி, இன்னொரு வார்த்தை என்ன வார்த்தை? ஒன் அனதர். ஒன் அனதர். ஒன் அனதர்னா என்ன? ஒன் அனதர்னா ஒருவருக்கு ஒருவர். அப்போ இந்த வார்த்தையும் கூட ஒருவருக்கு ஒருவர் என்றுதான்
நாம் புரிந்து கொள்ளணும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் உங்களுக்கு இதுல இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நான் இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுனை சரியா புரிந்து கொள்ளணும். சரி, சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஒன் அனதர் அப்படின்னா ஒருவர் மற்றொருவர், ஒருவருக்கு ஒருவர். சரி, பாருங்க சென்டென்ஸ் பாருங்க. தே சீட்டட் ஒன் அனதர். போன வகுப்புல நாம் எவ்ரிபடி எவ்ரி ஒன் இந்த இரண்டு சென்டென்ஸுக்கும் வித்தியாசம் பார்த்தோம்ல, அதே போலதான் ஈச் அதர் ஒன் அனதர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். தே சீட்டட் ஒன் அனதர். அவர்கள் ஒருவரை ஒருவர், ஒருவருக்குள்ள ஒருவர் அவர்களை ஏமாற்றிக் கொண்டார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த ஈச் அதர்ல ரெண்டு நபர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஒன் அனதர் அப்படின்னா குழுவுல இருக்கிற நபர்கள் ஒவ்வொருவரையும் குறிக்கிற வார்த்தையாய் அந்த வாக்கியம் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அப்ப திருப்பி சொல்றேன். தே சீட்டட் ஒன் அனதர். சரி, இன்னொரு சென்டென்ஸ் படிக்கலாம். ஆல் த பிரதர்ஸ் இன் மை அங்கிள்ஸ் ஃபேமிலி குவாரல்ட் வித் ஒன் அனதர். ஆல் த பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆல் த பிரதர்ஸ் அப்படின்னா ரெண்டு பேர் மட்டும் இல்ல. இந்த ஈச் அதர்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும் சொல்லியிருந்தோம். ஆனா ஒன் அனதர்ல அநேகர் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான், ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனாலும் டீடைல்டா நம்ம படிக்கும் போது இந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஆல் த பிரதர்ஸ் இன் மை அங்கிள்ஸ் ஃபேமிலி, என்னுடைய மாமா குடும்பத்துல இருக்கிற எல்லா சகோதரர்களும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒருவருக்கு ஒருவர் சட்டை போட்டுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க, சத்தமா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லுது. சரி, இந்த ஈச் அதர் ஒன் அனதர் வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்த ப்ரோனவுனுக்கு போலாமா? அடுத்த ப்ரோனவுன் என்ன? அடுத்த ப்ரோனவுன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் என்று சொன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ரிலேட்டிவ்னா உறவு சம்பந்தமான, உறவான. இந்த வார்த்தைகள்னா, இந்த வார்த்தைகள் நம்ம சொல்ல போகிற வார்த்தைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடா இருக்கும், உறவுள்ள வார்த்தைகளா இருக்கும். உங்களுக்கு இந்த உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க, என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா who, which, as, whom, what, but, whose, that. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று அந்த சென்டென்ஸ்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் வருகிற சென்டென்ஸை நாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்று நம்ம சொல்றோம். இந்த இன்ட்ரோகேட்டிவ் பார்த்தோம்னா, இன்ட்ரோகேட்டிவ்ல ஹூ, ஹூம், வாட், ஹூஸ், விச் எல்லாம் வருது. அதே வார்த்தைகள் இதுலயும் வருதே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் வேற, இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் வேற. ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. எல்லா சென்டென்ஸும் ஒரே மீனிங் கொடுக்கறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? சரி, நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறேன், தொடர்ந்து வகுப்பை பாருங்க, உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டீங்களா? சரி, ஒரு 3 வார்த்தைக்கான விளக்கம் மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவது வார்த்தை ஹூஸ். ஹூஸ் அப்படின்னா என்ன? WHOSE, ஹூஸ் என்று சொன்னால் என்ன? ஹூஸ்ங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஹூஸ் அப்படின்னா யாருடைய, எவருடைய, எவனுடைய, எவளுடைய என்று அர்த்தம். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. The girl whose father died in an accident wanted to marry him. புரியுதா? இந்த இடத்துல ஹூஸ் எங்க வந்திருக்குது? சென்டென்ஸ்ல இடையில வந்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த சென்டென்ஸ்ல இடையில வந்திருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த சென்டென்ஸ் பாருங்க, the girl whose father died in an accident wanted to marry him. இந்த whose கடந்து போற வார்த்தைகளா இருக்கட்டும், அதற்கு முன்பாக இருக்கிற வார்த்தைகளா இருக்கட்டும், இந்த இரண்டு வார்த்தையையும் இணைக்கிறது என்னதான்? ஹூஸ்ங்கிற வார்த்தை தான். அப்போ அதனாலதான் இது ரிலேட்டிவ்
ப்ரோனவுன் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு வார்த்தைகளையும் இணைத்து அந்த வார்த்தைகளின் வாக்கியத்திற்கு நமக்கு அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா, அதனாலதான் இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இன்ட்ரோகேட்டிவ்ல ஹூ, ஹூஸ், வாட், விச், ஹூம் இதெல்லாம் வாக்கியத்துல ஆரம்பத்துல பிகினிங்லேயே வந்துடும். ஆனா இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல யூஸ் பண்ற வார்த்தைகள் ஹூ, ஹூம், விச், ஹூஸ் எல்லாம் சென்டென்ஸ்ல இடையில வரும். அந்த இடையில வர அந்த வார்த்தை தான் அந்த சென்டென்ஸை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு இணைப்பு சொல்ல நமக்கு இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இன்னொரு வார்த்தை படிக்கலாமா? இல்ல அதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஹூஸ்லயே the man whose simplicity and discipline influenced me much is a great social worker. ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவருடைய சிம்பிளிசிட்டி, அவருடைய ஒழுக்கம், அவருடைய தன்மை, பொறுமை, அவருடைய தாழ்மை எல்லாம் பார்த்துதான் அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த சமூக சேவகர், அவர் என்னை மிகவும் கவர்ந்தவர் என்று சொல்லி இந்த சென்டென்ஸ் நமக்கு சொல்லுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அந்த ஹூஸ்ங்கிறது இரண்டு வார்த்தை நமக்கு இணைத்து ரிலேட் பண்ணி அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கை நமக்கு கொடுக்கறதுனால இந்த வார்த்தைகள் எல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். புரிஞ்சதா? சரி, அடுத்த வார்த்தைக்கு போலாமா? தட். தட்னா என்ன? அது. தட் அப்படின்னா அது. கரெக்ட் தானே? சரி, அந்த தட்டுங்கிற வார்த்தையை வைத்து நாம் இரண்டு சென்டென்ஸா படிக்க போறோம். படிக்கலாமா? சரி, தட் அப்படின்னா அது, அந்த அப்படின்னு அர்த்தம். சரி, எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த பாய் தட் ஐ டாக்ட் அபவுட். திஸ் இஸ் தி பாய் தட் ஐ டாக்ட் அபவுட். இந்த பையன்தான், இவனை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன். புரியுதா? அப்போ அந்த தட்டுங்கிற வார்த்தை திஸ் இஸ் த பாய்ங்கிற வார்த்தையையும் ஐ டாக்ட் அபவுட்ங்கிற அந்த வார்த்தையையும் இணைத்து நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா, அதனாலதான் இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இன்னொரு சென்டென்ஸ் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். த புக் தட் யூ கேவ் மீ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். நீ எனக்கு கொடுத்த அந்த புத்தகம் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை, நல்லா இல்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த வாக்கியத்திலையும் இந்த தட்டுங்கிற வார்த்தை ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக செயல்பட்டு அந்த வார்த்தைகளை இணைத்து நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இன்னொரு வார்த்தை பார்க்க போறோம். என்ன வார்த்தை பார்க்கலாம்? as. as என்றால் என்ன? as. as என, ஒப்பாக, போன்ற, இப்படி பல அர்த்தங்கள் உங்களுக்கு asங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. சரி, இப்போ இந்த as வைத்து நாம் ரிலேட்டிவ் சென்டென்ஸ், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சென்டென்ஸ் இரண்டையும் நம்ம படிக்க போறோம். முதலாவது she gave me such a reply as I expected. She gave me such a reply as I expected. நான் எதிர்பார்த்தது போலவே அவள் எனக்கு பதில் கொடுத்தாள். as அப்படிங்கிறதுனால அந்த போல, கரெக்டா? போலங்கிற வார்த்தை என, போன்று, படி, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் as. as. நான் நினைத்தது போலவே அவள் எனக்கு பதில் கொடுத்தாள். ஆக இந்த வார்த்தை, இந்த asங்கிற வார்த்தை இந்த இரண்டு வாக்கியத்தையும் இணைத்து சொல்றதுனால இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரி, இன்னொரு வார்த்தை, இன்னொரு சென்டென்ஸ் படிக்கலாம். என்ன சென்டென்ஸ்? Daniel is such a boy as I like. Daniel is such a boy as I like. டேனியல் என்பவன் எனக்கு பிடித்த போலவே இருக்கிறதுனால எனக்கு அவரை பிடித்திருக்கிறது. எனக்கு பிடித்த
சகோதரன். புரியுதா? எனக்கு பிடித்த சகோதரன். நான் நினைப்பது போலவே, பிடிக்கிறது போலவே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஆஸ்கான விளக்கம் இதோட நிறைவாகிறது. அப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்று சொன்னால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சரி, அடுத்து போலாமா? அடுத்து ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன் அப்படின்னா, ரிலேட்டிவ்னா அதேதான் ஏற்கனவே நம்ம பார்த்த ஹூ, வென், விச், வேர், வாட் இதெல்லாமே. சரியா? அதோட உங்களுக்கு இன்னொரு வார்த்தை இந்த ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன்ல உங்களுக்கு இணையும். அது என்னன்னா எவர். அப்ப இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ங்கிற வார்த்தை அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, காம்பவுண்டடா இருக்கும். இரண்டு வார்த்தை சேர்ந்த ஒரு வார்த்தை. இரண்டு வார்த்தை சேர்ந்த ஒரு வார்த்தை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள்ஸ்: ஹூ எவர், வென் எவர், விச் எவர், வேர் எவர், வாட் எவர், ஹவ் எவர். இது எல்லாமே ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ரெண்டு எக்ஸாம்பிள் படிக்கலாம். மீதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, இதுல முதலாவது என்ன எக்ஸாம்பிள் படிக்க போறோம்னா, ஊ எவர். ஊ எவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊ எவர்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தைய யாரா இருந்தாலும் அப்படிதானே? ஊ எவர். ஊ எவர்னா யார் வேண்டுமானாலும், யாரா இருந்தாலும், யாராய் ஆகிலும், எவனா இருந்தாலும், இதெல்லாமே தான் ஊ எவர்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். சரி, இந்த ஊ எவர் அப்படின்னா மனுஷனை தான் குறிக்கிறது. இந்த ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன் பொதுவாக மனுஷனையும் மற்ற ஊர் பொருட்களையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. சரி, இந்த ஊ எவருக்கான ரெண்டு சென்டென்ஸ் நம்ம படிக்கலாம். ஹூ எவர் கம்ஸ் டெல் தெம் டு வெயிட் அட் த கேட். Whoever comes, tell them to wait at the gate. யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் கேட்டு கிட்ட வெயிட் பண்ண சொல்லு. ஒரு பங்களால ஒரு பெரிய மனுஷங்க இருக்கிறாங்க, விஐபியை பார்க்க போறோம்னா அந்த செக்யூரிட்டி கிட்ட அவங்க சொல்லி வச்சிருவாங்க, யார் வந்தாலும் எவன் வந்தாலும் கேட்டு கிட்ட வெயிட் பண்ண சொல்லு. புரியுதா? அதுதான் அந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். Whoever comes, tell them to wait at the gate. இன்னொரு வார்த்தை, whoever speaks the best wins the first prize. ஒரு பேச்சு போட்டியில யார் நல்லா பேசுறாங்களோ, அது யாரா இருந்தாலும், படிச்சவன், படிக்காதவன், டிகிரி முடிச்சவன், 10th படிச்சவன், யாரா இருந்தாலும் நல்லா பேசுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்றது அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ whoever speaks the best wins the first prize. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு சென்டென்ஸ், இன்னொரு வார்த்தைக்கான ரெண்டு சென்டென்ஸ் படிக்கலாமா? சரி, வென் எவர். வென் எவர் அப்படின்னா எப்போதும். கரெக்டா நான் சொல்றது? வென் எவர். வென் எவர் என்று சொன்னால் எப்போதெல்லாம், எப்போதாயினும், அதிலிருந்து, எப்போதாகிலும். வென் எவர் அப்படின்னா எப்போதெல்லாம். பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்: whenever I go to Delhi, I never forget to meet my friend. நான் எப்போல்லாம் டெல்லி போறனோ அப்போ என்னுடைய நண்பனை நான் மீட் பண்ண மறக்கிறதே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இன்னொரு சென்டென்ஸ், whenever I see Madhavi, I feel very happy. Whenever I see Madhavi, I feel very happy. அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்க ரிலேட்டிவா இருக்கலாம், அவங்க கசினா இருக்கலாம். அப்போ அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு இந்த வார்த்தைய பேசுறாங்க. நான் என்னோட ஃப்ரெண்டு மாதவியை பார்க்கும் போதெல்லாம், என்னோட கசின் மாதவியை பார்க்கும் போதெல்லாம், என்னுடைய அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, யாரோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களோட பேசி, அவங்களோட பழகி இருக்கிறது, சின்ன வயசுல இருந்து ஒன்றாய் வளர்ந்துருக்கிறோம். அப்ப அந்த சென்டென்ஸுக்கு அதுதான் அர்த்தம். whenever I see மாதவி, I feel very happy. நான் மாதவியை பார்க்கும் போதெல்லாம் எப்போது நான் சந்தோஷப்படுகிறது உண்டு. புரியுதா? சரி,
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கடைசியான ப்ரோனவுனை படித்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்ய போறோம். கடைசியாக இருப்பது பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பொசசிவ்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போமே, என்னுடைய, தன்னுடைய, என்னுடைய சொந்தம் என்கிற ஒரு உணர்வு கொண்ட ஒரு விஷயத்தை தான் நாம் பொசசிவ்னு சொல்றோம். இது எனது, இது எங்கிடுது அப்படின்னு, இல்லையா? சரி, அதுதான். அப்போ என்னுடையது, எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் பொசசிவ் ப்ரோனவுன்ல நமக்கு வரும். சரி, அதுல எக்ஸாம்பிள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நான் சென்டென்ஸ் உங்களுக்கு 2 சென்டென்ஸ், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் படிச்சு கொடுக்குறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மைன், ஹிஸ், தேர்ஸ், அவர்ஸ், யுவர்ஸ், ஹர்ஸ், இட்ஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மைன், ஹிஸ், தேர்ஸ், அவர்ஸ், யுவர்ஸ், ஹர்ஸ், இட்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் என்ன அர்த்தம்? மைன்னா என்னுடைய, ஹிஸ்னா அவனுடைய, அவருடைய, தேர்ஸ் அப்படின்னா அவர்களுடைய, அவர்ஸ் எங்களுடைய, நம்முடைய, யுவர்ஸ் உங்களுடைய, உன்னுடைய, ஹர்ஸ் அவருடைய, இட்ஸ் இதனுடைய, இதோடைய சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னது, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப இந்த பொசசிவ் ப்ரோனவுன் தான் நம்ம 2 சென்டென்ஸ் பார்க்க போறோம். இந்த 2 சென்டென்ஸ் என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். திஸ் புக் இஸ் மைன். இந்த புத்தகம் என்னுடையது. சொல்லுவோம்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல இருந்தாங்கன்னா, hey, this is my book, this is my pencil, this is my sharpener, this is my geometry box, don't touch, don't use அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் this is mine, this is my book. அப்படி this book is mine என்று சொல்லணும். அடுத்து, this garden is ours. இந்த தோட்டம் எங்களுடையது. This garden is ours. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 2 சென்டென்ஸ், இந்த 2 சென்டென்ஸும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, பொசசிவ் ப்ரோனவுனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இதோடு நமக்கு பெயர் சொற்கள் என்றால் என்ன, பெயர் சொற்களின் வகைகள் நிறைவடைகிறது. நிச்சயமா இந்த வகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். அனைவருக்கு இந்த வகுப்பின் இந்த லிங்கை, இந்த வீடியோவை, இந்த டுட்டோரியல் வீடியோவை நீங்க ஷேர் செய்து அவர்களுக்கும் நீங்க பிரயோஜனமா இருக்கும்படி நான் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த முழு வகுப்பிலும் நீங்க, அதாவது ஃபுல் கோர்ஸ் படிக்கணும், ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சரியா? மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.